வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நீங்கள் ஏன் வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து லைனாக ட்ரா பண்ணக்கூடாது, அதை ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு இதுதான் ஒரு சப்போர்ட் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிடலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 200 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இதை ஏன் நான் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு, அதாவது வந்து இங்கே இந்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கு மார்க்கெட் இப்போது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி கன்சிடர், அதாவது ஒரு ப்ராடாக கன்சிடர் பண்ணோம்னா ரெண்டு டைப்பாக தான் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட் வந்து திங்க் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் பாசிபிளில் வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க வந்து பெஸ்ட்டாக எந்த ப்ரைஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து அதை எதிர்பார்ப்பாங்க. செகண்டாக வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வருதே, நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிட போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஃபோமோவில் இருப்பாங்க. அவங்களாம் ஃபோமோன்னு சொல்லலாம். ஸோ இந்தமாதிரி 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸோ இன்வெஸ்டர்ஸோ இருப்பாங்க, திங்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இப்போது இந்த டைமில் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை ரீச் பண்ணிகிட்டு இருக்க டைமில் மெஜாரிட்டியான மக்கள் வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த நிலைமையில் அப்படின்றத பொறுத்து மார்க்கெட் வந்து அந்த இடத்துல டேர்ன் ஆகும், ரிவர்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே, இது வந்து இந்த பெஸ்ட்டு ப்ரைஸ் பாசிபிளில் தான் நான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற பேர் தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆகும்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா வந்து அவங்க லோவஸ்ட்டு ப்ரைஸ் வந்து அவங்க வந்து வாங்கணும்னு மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வாங்கணும்னு நினச்சதுனால இங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகும், ரிவர்ஸ் ஆகும் மார்க்கெட்டு. இப்போ இதை வச்சுப்போம். இதே வந்து அடுத்த அட்டம்ப்ட்டு திரும்ப சப்போர்ட்டுக்கு வருது அப்படின்றப்போ இந்த டைமில் ஃபோமோ ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக மெஜாரிட்டியாக ஹேண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சீக்கிரமான ப்ரைஸ் பாயிண்ட்டில் இப்போ இதை வச்சுக்கோங்கன்னா ஒரு 190 அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து ரீச் ஆகிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஒரு 210 ப்ரைஸ் பாயிண்ட்லேயே இங்கே வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால தான் நான் சொல்கிறேன் வந்து இப்போ நம்ம வந்து லைனாக கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே பிரேக் ஆகிடுச்சுன்னு நினச்சிருப்போம், இங்கே வந்து இன்னும் சப்போர்ட்டுக்கே வரல மார்க்கெட்டு அப்படின்னு நினச்சிருப்போம். இதுதான் வந்து லைனாக ட்ரா பண்ணுறப்போ ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ஏரியாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு ஏரியாவாக கன்சிடர் பண்ணுறப்ப என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த இடத்துலையும் நீங்கள் உங்களோட ட்ரேட் எடுத்திருப்பீங்க, இந்த இடத்துலையும் உங்களோட ட்ரேட் எடுத்திருப்பீங்க. இதனால தான் நான் சொல்கிறேன், இதை நான் வந்து நீங்கள் சப்போர்ட் வந்து ஏரியாவாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாக் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது இன்னும் ஃபர்தராக. இப்போ இது நான் வந்து மகேந்திரா ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது இனிஷியல் ஸ்டேஜாக வச்சுப்போம். மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்துருச்சு, மேலே போயிட்டுருக்கு, திரும்ப கீழே சப்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம். நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன் அப்படின்னா சப்போர்ட்டாக நான் வந்து வரைஞ்சிட்டேன். ஓகே, லைனாக வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன ஆகிடுது, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு இப்போ எக்ஸாக்டாக அந்த 6th ஆகஸ்ட் கேண்டில், அதாவது இந்த கேண்டில் இருக்குல்ல, இது வந்து ப்ரோக் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் தாண்டி சப்போர்ட்டை தாண்டி க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து அந்த சப்போர்ட்டை வந்து லைனாக கன்சிடர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை இது பிரேக் ஆகிடுச்சோ சப்போர்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு அந்த ட்ரேடை எடுக்காமல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையாவே இருக்குது. அப்படின்றப்ப அந்த ட்ரேடை வந்து அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ என்ன இருக்குது அதுக்கப்புறம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே வந்துட்டு திரும்ப அப்படியே மேலே போயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல, அவங்க ஈஸியாக அந்த ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துலையும் திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு சப்போர்ட்டை நோக்கி. இப்போ இந்த இடத்துல என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஓகே அப்போ இதுதான் சப்போர்ட் போல், நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அவங்க சப்போர்ட்டுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இதை வந்து சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே என்ன எடுத்து பாருங்கள், இந்த இடத்துல திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கப்போ இது வந்து இயர்லியாக ரிவர்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல, இந்த சப்போர்ட் வந்து அவர் வரைஞ்சது இங்கே வரைஞ்சிருக்காரு, இருந்தாலும் இது இயர்லியாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இங்கேயும் வந்து சப்போர்ட்டுக்கு வரல மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடையும் மிஸ் பண்ணியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் ட்ரேடு வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ 2 நல்ல ப்ராஃபிட் தர ட்ரேடையே மிஸ் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல அவர் வந்து சப்போர்ட் வந்து லைனாக கன்சிடர் பண்ணியிருந்தாருன்னா. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி கன்சிடர் பண்ணலாம்னு இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். நான் அந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதா, இங்கே பாருங்கள், இந்த ரிஜெக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் இந்த சப்போர்ட்டோட. ஸோ அதை வச்சு ஒரு ஏரியாவாக வரைஞ்சிக்கிட்டேன் நான் இனிஷியலாக. ஓகே, இப்போ இப்போ பாருங்கள், அந்த ட்ரேடை வந்து இப்போது இதே நான் முன்னே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இப்போ இதே இதில் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வர்றதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே அழகாக இந்த கேண்டலில் ரிஜெக்ஷனாக எடுத்துகிட்டு கூட இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட்டை வந்து இங்கே எப்படி சொல்கிறது ஃபிபனாச்சி வச்சு கூட இங்கே டார்கெட் வச்சுருக்கலாம். அப்படின்னா இந்த ஸ்விங் ஹையை கூட நீங்கள் டார்கெட்டாக வச்சுட்டு எடுத்துருக்கலாம் இந்த ட்ரேடை.
அஃப்கோர்ஸ் அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா அடுத்த ட்ரேட் பாருங்கள், அடுத்த ட்ரேடும் இங்கே தான் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த கேண்டலில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இந்த லோக்கு கீழே வச்சுட்டு அழகாக டார்கெட் இங்கே செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரேடும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏரியாவாக கன்சிடர் பண்ணணும் சப்போர்ட்டை, நாட் அஸ் எ லைன் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இது வந்து அப்படியே நான் இப்போ என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அது அப்படியே ரெசிஸ்டன்ஸுக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா வந்து ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் லைனாக வரையக்கூடாது, இது அப்படியே அப்ளை ஆகும். அந்த ஃபோமோ ஆக்ட் பண்ணுறவங்க, பெஸ்ட்டு ப்ரைஸ் பாசிபிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டுமே செல்லிங் சைட்லேயும் இருப்பாங்க. அப்படின்றப்ப நீங்கள் வந்து அதையும் நீங்கள் ஏரியாவை தான் வரையணும். அதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் ஹையில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே அந்தளவு எக்ஸ்ட்ரீம் ஹையில் ரிவர்ஸ் ஆகலை. இந்த இடத்துல ஒரு மிட் ரேஞ்ச்லேயே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. அப்புறம் இதை ப்ரோக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மிட் ரேஞ்சிலே திரும்ப வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு இந்த இது. அப்புறம் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு திரும்ப இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. திரும்ப இங்கே மேலே வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல 2 இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. 2 இடமே வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண ஏரியாவை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு வந்து வெளியே இங்கே வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து திரும்ப சப்போர்ட் ஆக்ட் பண்ணி வெளியே போயிருக்கு. ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே நம்ம வந்து ஏரியாவை தான் கன்சிடர் பண்ணணும், லைனாக கன்சிடர் பண்ணாதீங்க, அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.